உதயநிதி இந்த ஆட்சி சோஃபா மாடல்னு சொல்றாரு, கோவம் இல்லைன்னு கேட்டா சோஃபா மாடல்னு அவர் எங்களை சொல்லல, அவர் அதிமுகல சிவி சண்முகம் வீட்டுக்கு போச்சு அதான் சொல்றாரு. முன்னாடியே போச்சு, அவங்க கொடுக்கலானே ஷானவாசன், அதுக்குன்னு இப்படியா முட்டு கொடுப்பீங்க? உதயநிதி யார சொல்றாரு ஊருக்கே தெரியும், விசிகா தான் சொல்றாரு சொல்லிட்டு ஊருக்கே தெரியும். ஒட்டுமொத்த சாதி வெறியர்களும் பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவையும் விசிகாவையும் சோஃபா வாங்கிட்டார் பணம் வாங்கிட்டார் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. ஏன் ஷானவாசன் ஒரு தெரியாது? அவருக்கு தெரியும், அவருக்கு முட்டு கொடுக்கலாம், ஓரளவு தான் கொடுக்கணும். கேட்டா அறத்தின் பக்கம் நிக்கிறேன், நியாயத்தின் பக்கம் நிக்கிறேன், திமுக பக்கம் நிக்கிறதா அறம், திமுக பக்கம் நிக்கிறதா நியாயம்? என்ன அப்படி நீங்க முட்டு கொடுக்க போறீங்க? டைரக்டா போய் சேர்ந்துடலாமே அதுக்கு நீங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா பிஜேபி கவர்மெண்டா தான் டிவிகே கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அப்ப திரும்ப பிஜேபி சப்போர்ட் பண்ணிருக்காரு நீ சொல்ல வரீங்க, அதுதானே சொல்ல வரீங்க? அப்சல்யூட்லி அதுதானே. அப்போ சொந்த கட்சி அவரே பிஜேபி ஐடியா நீங்க சொல்றீங்கன்னா நீங்க இந்த கட்சியில ஏன் இருக்கணும்? பிஜேபி கூட நீங்க இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. ஏன் இருக்கிறீங்க? நான் அறத்தின் பக்கம் நிற்கிறேன், நியாயத்தின் பக்கம் நிற்கிறேன்றதெல்லாம் உருட்டுகள், திமுக முட்டுகள். ஷானவாஸ் போனவர்கள்லாம் அவர் மிக தீவிரமான ஒரு திமுகவுடைய விசுவாசியாக தான் நான் பார்க்குறேன். ஆரம்பத்தில் இருந்தே நமக்கு ஒரு டிபேட் நடக்கும், அந்த பக்கம் திமுக, இந்த பக்கம் விசிகா, அந்த பக்கம் அதிமுகன்னு உட்காந்துட்டு இருந்தா என்னன்னா ஒரே பேனல்ல ரெண்டு திமுக இருக்குன்னு பார்க்க முடியும். திமுக ஆதரவா பேசுவாங்க, ஷானவாசனும் திமுக ஆதரவா பேசுவார். அங்கே விசிகா குரலாக இருக்காது. கேட்டால் விசிகா திமுக கூட இருக்கிறதுனால நான் திமுகவை தான் மாறி பேசுவேன். ரைட், ஓகே, அப்போ மாறி பேசுங்க. ஆனால் இப்போ விசிகா யார் கூட இருக்கு? தவேகா கூட. அப்ப நீங்க யாருக்காக பேசணும்? தவேகாக்காக. ஆனா நீங்க யாருக்காக பேசிட்டு இருக்கீங்க? திமுகக்காக. அப்ப நீங்க யாரு சொல்லுங்க? யார் அப்ப நீங்க? திமுக. ஆதவர்ஜுனா விசிகால் இருந்த பொழுது அண்ணன் திருமா துணை முதல்வர் ஆகணும், விசிகாக்கு அதிகமான சீட்டு தரணும், திமுக விமர்சனம் பண்ண காரணத்துக்காக தான் ஆதவர்ஜுனா அவர்களை அண்ணன் திருமா அவர்கள் இணைக்க பண்ணாரு. அவரை விட ஒரு படி மேல போயிட்டு இவர் என்ன பண்றாருன்னா எங்க தலைவர் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டாண்டே பிஜேபிக்கு ஆதரவான ஸ்டாண்ட் பேர் பேசுறாரு. அப்ப இவர் என்ன பண்ணலாம்? இவருக்கு முதன்மை செயலாளர் பொறுப்பு திரும்ப கொடுத்தாரு இல்லையா, அதை அவர் ஏத்துக்கவே இல்லை. அதை எங்கேயும் அவர் அதுக்கு நன்றி சொன்ன மாதிரியும் தெரியல, அதை ஏத்துக்கின அவருடைய அபிஷியலா பேச்சில் அங்கேயும் போட்ட மாதிரி தெரியல. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாருன்னா இவரே எங்க தலைவர் கொடுத்த பதவி ஏத்துக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? தூக்கி எறிகிறாருன்னு அர்த்தம். நீ கொடுக்குற பதவி எனக்கு வேணாம், எனக்காக காத்திருக்கின்றது அறிவாலயம், எனக்காக காத்திருக்கின்றது அங்க துணை பொதுச் செயலர் பதவின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காரு. பிஜேபி கவர்மெண்ட் தான் டிவிகே கவர்மெண்ட்லாம் சொல்றது அயோக்கியத்தனம். அப்படி பார்த்தா திருப்பரங்குன்றத்தில் அவங்க ஸ்டாண்ட் வேற ஒன்றா இருந்திருக்கும். மோடி கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய பல ஸ்கீம்ஸ் இங்க எதிர்க்கிறாங்க. அப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க? எவனை பார்த்தாலும் திமுக கேள்வி கேட்கறவங்க பிஜேபி காரனாப்பா, அப்படி பார்த்தா பிஜேபி திமுக தான், திமுக தான் பிஜேபி. என்ன வித்தியாசம்? ரெண்டு பேருக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க சும்மா பேருக்கு பெரியார் வச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். வணக்கம் சார். வணக்கம். விசிகா தாவேகாவோட கூட்டணியில தான் இருக்கு. அந்த வகையில ஆலோசனாவஸ் தொடர்ந்து அவர் கொடுக்குற ஒரு பேட்டிகள்ல பிஜேபி தான்ப்பா அடுத்து தாவேகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஒரு கூட்டணியில இருக்கும்போது இந்த விமர்சனம் வருவது சரியா? இன்னொன்னு என்னன்னா அவர் சொல்றாரு நாங்க பேசுறது எல்லாமே தலைவருக்கு தெரியும், தலைவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்த வச்சுதான் நாங்க பேசுறோம் அப்படிங்கிற மாதிரில அவர் சொல்றாரு. இல்ல புதிய தலைமுறையில சொன்னதை நீங்க சொல்றீங்க, விகடன்ல நான் ஒண்ணு பார்த்தேன், அதை நான் சொல்றேன். என்னன்னா நிறைய ஆள் கேட்கிறாரு உதயநிதி இந்த ஆட்சி சோஃபா மாடல்னு சொல்றாரு, கோவம் இல்லைன்னு கேட்டா சோஃபா மாடல்னு அவர் எங்களை சொல்லல, அவர் அதிமுகல சிவி சண்முகம் வீட்டுக்கு போச்சு அதான் சொல்றாரு. முன்னாடியே போச்சு, அவங்க கொடுக்கலானே ஷானவாசன், அதுக்குன்னு இப்படியா முட்டு கொடுப்பீங்க? உதயநிதி யார சொல்றாரு ஊருக்கே தெரியும், விசிகா தான் சொல்றாரு சொல்லிட்டு ஊருக்கே தெரியும். ஒட்டுமொத்த சாதி வெறியர்களும் பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவையும் விசிகாவையும் சோஃபா வாங்கிட்டார் பணம் வாங்கிட்டார் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. ஏன் ஷானவாசன் ஒரு தெரியாது? அவருக்கு தெரியும், அவருக்கு முட்டு கொடுக்கலாம், ஓரளவு தான் கொடுக்கணும். கேட்டா அறத்தின் பக்கம் நிக்கிறேன், நியாயத்தின் பக்கம் நிக்கிறேன், திமுக பக்கம் நிக்கிறதா அறம், திமுக பக்கம் நிக்கிறதா நியாயம்? ஒட்டுமொத்த அயோக்கியருடைய கூடாரம், ஒட்டுமொத்த ஊழல்வாதிகளுடைய கூடாரம். ஊழல்வாதி ஏன் சொல்றீங்க? நிரூபிக்கப்படல குற்றம். அதாவது நீங்க பாருங்க, திமுக தரப்பு யாருன்னா பேசினா நான் ஊழல் செய்யலன்னு பேச மாட்டாங்க, எங்க மேல குற்றம் நிரூபிக்கப்படலன்னுவாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சா? ஊருக்கே தெரியும், தொகுதிக்கு இத்தனை கோடி, 100 கோடி 200 கோடி கொடுக்குறீங்களா? ஏது உங்களுக்கு காசு? என்ன கல்லு வச்சு சம்பாதிச்சீங்களா? ஏது உங்களுக்கு காசு? இவ்வளவும் ஊழல் பண்ணு தெரியும், அவருக்கே தெரியும். கூட்டணி கட்சியில் கொடுக்குறப்ப தெரியல ஊழல் பண்ணு, எல்லாமே தெரியும். ஊழல்வாதம், சாதியவாதம், ஒட்டுமொத்த அயோக்கியோட கூடாரமாக இருந்தா ரெண்டு திராவிட கட்சி, இதுக்கும் அதுக்கு ஒன்று சலிச்சதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பக்கம் இருக்கு, நான் அறத்தின் பக்கம் நிற்கிறேன்னா இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. என்ன அப்படி நீங்க முட்டு கொடுக்க போறீங்க? டைரக்டா போய் சேர்ந்துடலாமே அதுக்கு நீங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா பிஜேபி கவர்மெண்டா தான் டிவிகே கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அப்ப திரும்ப பிஜேபி சப்போர்ட் பண்ணிருக்காரு நீ சொல்ல வரீங்க, அதுதானே சொல்ல வரீங்க? அப்சல்யூட்லி அதுதானே.
அப்போ சொந்த கட்சி அவரே பிஜேபி ஐடியா நீங்க சொல்றீங்கன்னா நீங்க அந்த கட்சியில வந்து ஏன் இருக்கணும்? பிஜேபி கூட நீங்க இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. ஏன் இருக்கிறீங்க? இந்த அறத்தின் பக்கம் நிக்கிறேன், நியாயத்தின் பக்கம் நிக்கிறேன்றதெல்லாம் வந்து உருட்டுகள், திமுக முட்டுகள். அதனால ஷானவாஸ் அவர்கள் அப்படி பேசுவதற்கு ஒரு விசிகா தொடர்ந்து திருமாவர்களையும் சரி விசிகாவிலிருந்து பேசுறது வந்து ஒரு விசிகாவுக்கு சப்போர்ட்டா இல்ல திருமாவர்களுக்கு சப்போர்ட்டா பேசுறன்னு பேர்ல திமுக பேசுறதே இல்லைன்றதா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்ல எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. பேசுறது என்னன்னா எல்லாமே அவங்க எப்படின்னா திருமாவர்கள் சொன்னது போலதான் நான் பேசுறேங்கிற மாதிரியே பேசுறாங்க. ஆனா ஃபுல்லா திமுகவை சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு எப்ப திரும்ப திமுக பக்கம் நிக்க சொன்னாருன்னு தெரியல எனக்கு. அவர் என்ன சொல்றாரு, நியாயத்தின் பக்கம் அறத்தின் பக்கம் பாஜக எதிர்க்கிறது. அப்சல்யூட்லி பாஜகவை எதிர்ப்பதனால்தான் தமிழ்நாட்டின் மக்கள் தாவேக்காவை உட்கார வச்சிருக்காங்க. பாஜக ஆதரிச்சா தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக தான் உட்கார வச்சிருப்பாங்க, அங்க தாவேக்கா உட்கார வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ தாவேக்கா பாஜகவை எதிர்க்குது, மதவாதத்தை எதிர்க்குதுன்றதுனாலதான் தமிழ்நாடு மக்கள் டிவிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. திமுகவே தமிழ்நாடு மக்கள் நம்பலையான்னு கேட்டா நீங்க மறைமுக கூட்டணி, அது வந்து உண்மை. கருப்பு கூட வெள்ளை கூடைய மாறும், கோபேக் வந்து கம்பேக்கா மாறும். கேட்டா ஆளுங்கட்சி எதிர்க்க இது மத்திய அரசு அப்படிதான் இருப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே விஜய் பண்ணாருன்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாத்தீங்களா பிஜேபியுடைய மறைமுகம்னு சொல்லுவாங்க. ஷானவாஸ் போனவர்கள்லாம் வந்து அவர் மிக தீவிரமான ஒரு திமுகவுடைய விசுவாசியா தான் நான் பாக்குறேன். ஆரம்பத்துல இருந்தே நமக்கு ஒரு டிபேட் நடக்கும், அந்த பக்கம் திமுக, இந்த பக்கம் விசிக, அந்த பக்கம் அதிமுக உட்காந்துட்டு இருந்தா என்னன்னா ஒரே பேரண்ட ரெண்டு திமுக இருக்குன்னு பார்க்க முடியும். திமுக திமுக ஆதரவா பேசுவாங்க, ஷானவாசனும் திமுக ஆதரவா பேசுவாரு. அங்க விசிகா குரலா இருக்காது. கேட்டா விசிகா வந்து திமுக கூட இருக்கிறதுனால நான் திமுக தான் மாறி பேசுவேன். ரைட், ஓகே, அப்ப மாறி பேசுங்க. ஆனா இப்ப விசிகா யார் கூட இருக்கு? தாவேக்கா கூட. அப்ப நீங்க யாருக்காக பேசணும்? தாவேக்காக. ஆனா நீங்க யாருக்காக பேசிட்டு இருக்கீங்க? திமுக. அப்ப நீங்க யாரு சொல்லு? யார் அப்ப நீங்க? திமுக. அப்ப திமுக இந்த தோழமை ஒன்னா இருக்கு. அவங்க பாஜக திருமாவர்கள் சொல்லியிருந்தாங்கல்ல, பாஜகவோட அதிமுக கூட தான் அண்ணன் தனி மனித நட்பு பாராட்டுறாரு, பாஜக கூட தான் அண்ணன் தனி மனித நட்பு பாராட்டுறாரு. தனி மனித நட்புன்றது வேற. பொன்னாரை பார்த்தோ இல்ல வந்து இப்போ துணை குடியரசுல இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணனை பார்த்தோ அண்ணன் திருமா வந்து தனி மனித நட்பு பாராட்டுவாரு. தமிழ் சவுந்தரராஜனோட சேர்ந்து பாராட்டுவாரு, அது வேற விஷயம். அதுக்காக ஒன்னாவது சேர்ந்துருக்காரு. இவரு இந்த வாரத்திலே வந்து 3 முறை ஸ்டாலினை சந்திச்சார் சொல்லி ஒரு தகவல் வந்து வருது. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு ஸ்டாண்ட் சொன்னீங்க இல்லையா, நான் டிபேட்ல ஏன் திமுக பேசுறேன்னா நாங்க திமுக கூட இருக்கிறதுனால நான் திமுகவா மாறி பேசுவேன் சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனா நமக்கு அதை கேள்வி கேட்கல. ஆனா இப்ப யாரு கொடுக்குறீங்க? தாவேக்காவா நீங்க மாறி பேசியிருக்கணும். அப்பயும் திமுகவா பேசுறீங்கன்னா நீங்க யாரு? அப்ப நீங்க யாருன்னு சொல்லணும் இல்லையா? இவர் வந்து திமுக திராவிட பெரியார் அரசியல், இவர் தலித் அரசியல் அம்பேத்கர் அரசியல் இவருக்கு வந்து செட் ஆகாது. அது ஆரம்பத்துலதே இவர் பண்ணதும் கிடையாது. அதை நான் சொன்னா எனக்கு ஒரு முத்திரை குத்துவானுங்க, எனக்கு எதுக்கு இது? அதாவது நேற்று நான் உன்னை பார்த்தேன், நான் சமூக வலைதளத்துல ஒருத்தன் எழுதியிருந்தாங்க நிறைய பேர். என்னன்னா வந்து திமுக உறுப்பினர் மீண்டும் திமுக இணைகிறார், இவரை தான் சொல்லி மென்ஷன் பண்றாங்க. இன்கேஸ் இவர் இணைஞ்சாலுமே கூட நீங்க ஒரு ஆரம்ப காலத்துல இருந்து ஆச்சரியப்படுறது இல்லை. எனக்கு என்னன்னா இவ்வளவு நாள் எப்படி அண்ணன் ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த கூட்டணியில் இருக்காருன்னு தான் எனக்கு டவுட் ஆகுது. ஷானவாஸ் அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக திரும்ப ஸ்டாலின் எடுத்து அமைச்சரோட வன்னியரசன் ஆகிட்டுமே கூட இவ்வளவு நாள் விலகாம இருக்காருன்னா அதே பாராட்டக்கூடிய விஷயம் நான் பாக்குறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு பனையர் பவன் எல்லாம் போனார் இல்லையா, அதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து இவர் எப்படா போவாதான் நினைச்சேன். நமக்கு அவர் போனது விருப்பம் கிடையாது. உடனே வந்து என்னடா நீங்க வந்து தலித்துகள்லாம் வந்து இந்த கட்சியை தலித் கட்சியா மாத்தி இஸ்லாமியெல்லாம் வெளியே நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு என்ன கேள்விகள்லாம் வரும். அதுக்கெல்லாம் நாம அதுக்குள்ளேயே போல. அப்படி பார்த்தா எஸ் பாலாஜி அண்ணன் தலித்தா, அவர் வன்னியர் சமுதாயம், அவர் விசிகால மிக தீவிரமான விடுதலை சிறுத்தையா இருக்காரு. யாரு? வன்னியர் இது எஸ் பாலாஜி அண்ணன். அவரு மேலும் சந்தேகப்படுறவங்க வரல. ஏன்னு கேட்டா அவர் வந்து அந்த கட்சிக்கும் தலைமைக்கும் நேர்மையா இருக்காரு. ஆதவர்ஜுனா விசிகால் இருந்த பொழுது அண்ணன் திருமா வந்து துணை முதல்வர் ஆகணும், விசிகாவுக்கு அதிகமான சீட்டு தரணும், திமுக விமர்சனம் பண்ண காரணத்துக்காக தான் ஆதவர்ஜுனா அவர்களை அண்ணன் திருமா அவர்கள் இடைநீக்கம் பண்ணாரு. அவரை விட ஒரு படி மேல போயிட்டு இவர் என்ன பண்றாருன்னா எங்க தலைவர் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டாண்டே வந்து பிஜேபிக்கு ஆதரவான ஸ்டாண்ட் பேர் பேசுறாரு. அப்ப இவர் என்ன பண்ணலாம்? அவரை பண்ண நீங்க இவரை வந்து பண்ணுங்கலாம் நான் சொல்ல, எனக்கு எதுக்கு தேவையில்லாது. அவரை ஏன் பண்ணீங்கன்னு தான் நான் கேட்கறேன். அவர் அதை பண்ணாரு சொல்லி பண்ணீங்கன்னா நீதின்றது ஒண்ணுதானே. ஒரு தலைவருக்கு கடைக்கோடியில இருந்து மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார். திருமணம் அப்படிதான் பார்ப்பார்னு நினைக்கிறேன். ஷானவாஸ் அவர்கள் மீது மட்டும் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஒரு முன்னணி நிர்வாகியை வந்து திருமாவர்கள் வந்து இப்போ
இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டாக்கம் வந்தது. அதுல இருந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து யாரையும் இடைநீக்கம் பண்ண சொல்ல கிடையாது, திருமாவர்களா அவங்க வந்து RSS ஒரு நிர்வாகி RSSன்னு பேசினாங்க, அதனால நான் வந்து அவங்களை இடைநீக்கம் பண்ண வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது, இது முழுக்க முழுக்க தலைவரோட முடிவு அப்படிங்கிற மாதிரியும் அந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்தாரு. இல்ல இடைநீக்கம் பண்றது பண்ணாம இருக்கிறது அண்ணன் தலைவர் திருமாவளவனுடைய முடிவு தான். நான் அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆனா ஆதவ அர்ஜுனா அவர்களை பண்றீங்க, இன்னும் சில பேரை பண்ணும் பொழுது இவரை பண்ணும் தானே. அந்த ரூல்ஸ் படி பார்த்தா கட்சிக்கும் தலைமைக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்த வகையிலும் பேசினா இடைநீக்கம், ஓகேங்களா? இவர் என்ன பண்ணாரு, தாவேக அரசு பிஜேபி அரசு போல இருக்குதுன்னு சொல்லி சந்தேகம் வந்துருச்சு. அப்ப அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் விசிக்கு ஆதரவு கொடுத்துருக்கு நீங்க சொல்லக்கூடிய பார்வையில. ரெண்டாவது, இவருக்கு முதன்மை செயலாளர் பொறுப்பான திருமா கொடுத்தாரு இல்லையா, அதை அவர் முதல் ஏத்துக்கவே இல்லை. அதை எங்கேயும் அவர் அதுக்கு நன்றி சொன்ன மாதிரியும் தெரில, அதை ஏத்துக்கின அவருடைய அபிஷியலா பேச்சில் அங்கேயும் போட்ட மாதிரி தெரில. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாருன்னா, இவரே எங்க தலைவர் கொடுத்த பதவி ஏத்துக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், தூக்கி எறிகிறாருன்னு அர்த்தம். நீங்க கூட ஒரு பதவி எனக்கு வேணாம், எனக்காக காத்திருக்கின்றது அறிவாலயம், எனக்காக காத்திருக்கின்றது அங்க துணை பொதுச் செயலர் பதவின்னு சொல்லிட்டு அப்படி வந்திருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் மீது ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்றதான் பலரும் கேட்குறாங்க. அதை நீங்க சொன்னாங்க, அது நீ பிஜேபி கவர்மெண்ட் தான் டிவிகே கவர்மெண்ட்லாம் சொல்றது அயோக்கியத்தனம். அப்படி பார்த்தா திருப்பரங்குன்றத்தில் அவங்க ஸ்டாண்ட் வேற ஒன்றா இருந்திருக்கும். மோடி கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய பல ஸ்கீம்ஸ் இவங்க வந்து இங்க எதிர்க்கிறாங்க. அப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க, எவனை பார்த்தாலும் திமுக கேள்வி கேட்கறவங்க பிஜேபி காரனாப்பா, அப்படி பார்த்தா பிஜேபி திமுக தான், திமுக தான் பிஜேபி, என்ன வித்தியாசம் ரெண்டு பேருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நீங்க சும்மா பேருக்கு பெரியார் வச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். அதனால இவர் வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது குற்றச்சாட்டு, விமர்சனம் கிடையாது, அது குற்றச்சாட்டு. விமர்சனம்னா இப்படியெல்லாம் இருக்கலாமோன்றது வேற. அப்படிதான் நீங்களும் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கும் நீங்களும் அப்படி பண்றீங்கன்னா அது குற்றச்சாட்டு, சந்தேகம் கிடையாது. ஷானவாஸ் அவர்கள் சந்தேகம்லாம் கிடையாது. ஷானவாஸ்க்கு வந்து குற்றச்சாட்டு, இவங்க விசிகா தாவேகா ஆதரவு கொடுத்தாலுமே கூட தாவேகா கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் குற்றச்சாட்டு, அது வந்து விமர்சனம் கிடையாது. அதனால அண்ணன் திரும்ப என்ன முடிவெடுப்பாருன்னு பார்ப்போம், பொறுத்திருந்து. இல்ல தொடர்ந்து திரும்ப அவர்களுக்கு வந்து ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் மீது என்ன அப்படி ஒரு என்னன்னா வந்து அவர் ஒரு இஸ்லாமியர், விசிகால வந்து ஒரு இஸ்லாமிய முகமாக தெரியப்பட்டவர் ஷானவாஸ் அவர்கள். அப்போ ஒரு இஸ்லாமியரை நம்ம கட்சியிலிருந்து வெளியேற்றோர் வெளியேறி போறாருன்னா அது ஒரு சலசலப்பு வந்து ஏற்படுத்தும். சலசலப்பு அப்படியே அழிஞ்சிட்டு போறது கிடையாது. நான் என்ன சொல்றேன், விசிகால இருந்து 100 பேர் கிளம்பி போனாலும் கட்சி இருக்குதான் செய்யும். அதான் திருமாவுடைய கட்சி, அவருக்கு வெறும் கட்சி இருக்கும். எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த அப்படின்னு சொல்றது அவருக்கு தவறு செஞ்சா யாராலும் செஞ்சது தவறு தானே, தவறுதான். அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஒரு இஸ்லாமியரா இருக்காரு, ஒரு இஸ்லாமிய முகமா வந்து கட்சிக்கு இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்காரு. தவிர அண்ணன் திருமாவுடைய கரிசன பார்வையை ஷானவாஸ் அவர்கள் இப்படி பயன்படுத்தி கொள்றாரு, அவ்வளவுதான். அது அவர் வந்து ஒரு கரிசனத்தோட பாக்குறாரு, அதை இவர் வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறார். வெளிப்படையா சொல்லணும்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து நேத்து தான் முன்ஜாமீன் மறுக்கப்பட்டது. அந்த வகையில இன்னைக்கு முன்ஜாமீன் கொடுத்திருக்காங்க. டாஸ்மார்க் முறைகேடு வழக்குல சில நிபந்தனைகளோட கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த முன்ஜாமீன்ன்றது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதான் முன்னாடி எனக்கு தெரியும். ஏன் மறுக்கப்பட்டுச்சுன்றது தெரியல. மறுத்தது வந்து உயர்நீதிமன்றம் தான் மறுத்துச்சு. உச்சநீதிமன்றம் அவருக்கு வந்து முன்ஜாமீன் வந்து கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் பொதுவாகவே வந்து உச்சநீதிமன்றம் வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுப்பாங்கன்னா கொடுத்துருவாங்க தான். ஆனால் இதுக்கப்புறம் என்னன்றதான் முக்கியமான விஷயம். இப்போது குறைந்தபட்சம் வழக்குப்பதிவு வந்து செய்யப்பட்டிருக்கு, விசாரணைக்கு வந்து ஆஜராகும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் வந்து இன்றைக்கே வந்து ஆஜராகாமல் தான் இருந்தார். அவர் இதுக்கப்புறம் நாங்கள் விசாரணைக்கு ஆஜராகும் அப்படின்றதான் அவங்க தரப்பு வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்கக்கூடிய வாதம். அதை ஏற்றுக்கொண்டு தான் கொடுத்துருக்காங்க. அவரை நீங்கள் கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ கைது செய்யவே முடியாதான்னு கேட்டால், இந்த இன்வெஸ்டிகேஷன் அடுத்த கட்ட நகர்வு போகும் பொழுது தமிழ்நாடு அரசின் சார்பாக உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று இவரை கைது செய்வதற்கான ஆணையை பெற்றுக்கொண்டு கைது செய்வாங்க. செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவது உறுதி. அதுக்கான நாட்கள் தான் தள்ளி போயிருக்கு. அதனால அவருக்கு முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு, அதனாலே அவர் கைது செய்யப்பட மாட்டார் அப்படின்றத சொல்ல வேண்டாம். அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன்ல கண்டிப்பா வந்து கைது செய்யப்படுவார். அந்த விசாரணைக்குமே ஒரு 6 நாள் வந்து விடுவிப்பு கேட்டிருக்காரு. ஒரு 6 நாள் மட்டும் நான் போக மாட்டேன், கையெழுத்து போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு விடுவிப்பு கேட்டிருக்காரு. இல்லை, அந்த விடுவிப்பு வந்து அவர் ஏன் கேட்டாருன்னு தெரியல. இன்கேஸ் அது வந்து மெடிக்கல் இஷ்யூ கூட அவங்க சொல்லலாம். அதை சொல்வதற்கான உரிமை சட்டத்தில் வந்து அவருக்கு இருக்கு. அதை இல்லை நம்ம வந்து மறுக்கிறது கிடையாது, அதை சொல்லலாம் அவர். பட் அவர் என்னதான் சொன்னாலுமே கூட செந்தில் பாலாஜி குறிவைக்கப்பட்டு விட்டார், அவர் நிச்சயமாக கைது செய்யப்படுவார். எப்படி இடி அவரை வந்து கைது செஞ்சு சிறையில் வச்சாங்களோ அதே மாதிரி தமிழ்நாடு போலீஸினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறையும் நிச்சயமாக அவரை கைது செய்வார்கள் என்பதில்
மாற்று கருத்து கிடையாது. அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் போகும் பொழுது, ஏன்னா பொதுவாகவே உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் வந்து எல்லா தரப்புமே ஒரே மாதிரி வந்து இருக்காது. இப்போ சில இன்வெஸ்டிகேஷன் வந்து போலீஸ் கஸ்டடியெலாம் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னா வந்து கைது செய்யப்பட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போயிட்டு அவரை வந்து 15 நாள் ரிமாண்ட் பண்ணியோ இல்லை சம்திங் அடுத்த ப்ரொசீஜர்லையோ எடுக்க வேண்டியது போலீஸார் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதையுமே தான் வந்து செந்தில் பாலாஜி வழக்குலேயும் வந்து அப்படி தான் வந்து ஆகும். அதனால் இந்த முன்ஜாமீன் என்பது ஒரு இடைக்கால செந்தில் பாலாஜிக்கு ஒரு விடுப்பு அப்படின்னு தான் எடுத்துக்கணும் தவிர அவர் கைதே செய்யப்பட மாட்டார், சிறைக்கே போக மாட்டார் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா செந்தில் பாலாஜி செஞ்சிருக்கக்கூடிய அஃபென்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து வெகுஜன மக்களோட வயிற்றில் அடிக்கிறது. அவனே பாவம் கூலி தொழிலாளி, அவன் வந்து தன்னுடைய உடல் வலியை போக்குறதுக்கோ இல்லை வந்து அவன் வந்து அந்த குடியில் வந்து அடிக்ட் ஆகிட்டோ அவன் வந்து குடிக்கிறான்னா அதில் 10 ரூபாய் கமிஷன் அடிக்கிறா நீ எல்லாம் யாருன்னு இருக்குல்ல. இப்போது ஏன் இதை வந்து அப்போ பணக்காரங்களாம் குடிக்கிறது இல்லைன்னு கேட்டால் அவன் வந்து எலைட் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பார்லாம் இருக்குது, மால்லலாம் பார் இருக்கும், அங்கெல்லாம் போயிட்டு வாங்கி குடிப்பாங்க. அங்கெல்லாம் எம்ஆர்பி ரேட்டு தான் மோஸ்ட்லி. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. பட் அதுவுமே டாஸ்மார்க், இதுவுமே டாஸ்மார்க் தான். இவனை நீ ஈஸியாக ஏமாற்றிடலாம், யார் அடித்தட்ட மக்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம். அந்த மாதிரி தான் அவர் பண்ணியிருக்காரு. ஈவன் அதனுடைய டைரக்டர் அந்த விசாகன் அவர் மீதும் பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணி அவர் மீது 2ஆம் குற்றவாளியை அவர் சேர்த்துருக்காங்க. அதனால கைது என்பது தள்ளி போயிருக்கு, அவ்வளோதான். கண்டிப்பாக கைது செய்யப்படுவார், அதுக்கான நாட்கள் தள்ளி போயிருக்கு. எவ்வளோ நாள் சந்தோஷமாக இருக்காரோ பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப சமீபத்துல தான் நாகர்கோயில்ல வந்து ஒரு கைதி சபரிவர்மன் அவர் வந்து கைதியா சிறையில வந்து லாக்அப் டெத் ஆனாரு. ஆனா இப்போதைக்கு அதுல இருந்து ஒரு அப்டேட் என்னன்னா, அவர் வந்து கைதிகளால அவர் கட்டியிருந்த கைலி எடுத்து கிழிச்சு கையையும் காலையும் கட்டி அவர் வந்து கைதிகளால அதிகமா தாக்கப்பட்டார். அதுவும் தான் மனைவியும் தான் குழந்தைகளையும் பார்க்கணும் அப்படின்னு கேட்டதுனால சிறைவாசிகள்லாம் அவங்களை அடிச்சிருக்காங்க வார்டனோட அனுமதியோட அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அப்பட்டமான சிறை கொலை இது நமக்கு அவங்களே சொல்லிட்டாங்க, காவல்துறையே சொல்லிடுச்சு என்ன இது சிறை கொலை தான் சொல்லிட்டு. இந்த மாதிரி மரணங்கள்லாம் ஏற்படும் பொழுது தான் நமக்கு வந்து காவல்துறை மீது இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை சுத்தமாக இல்லாமல் போயிடுது. ஏன்னா இப்போ இதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் பொறுப்பேற்கணுமான்னு கேட்பாங்க, பொறுப்பேற்க தான் செய்யணும். ஏன்னா ஒரு முதலமைச்சர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. ஆனால் அவர் சொல்லி தான் பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரல, சரிங்களா? அப்படி சொன்னால் அது பேர் தப்பு. இப்போ என்னன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் எப்படி நடக்குதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்படி படுகொலை செய்யப்படவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா சாதாரண எளிய மக்கள். இவங்களால் ஒரு எக்ஸ் மினிஸ்ட்ரியோ இல்லை கரண்ட் எம்எல்ஏவையோ ஒரு எம்பியையோ அட்லீஸ்ட் ஒரு பிஸ்னஸ் மேலே தூக்கி உட்கார வச்சுருந்தா பண்ண முடியுமா நீங்கள்? அப்போ எளியவர்களே இவங்க கையாளக்கூடிய விதம் என்பது மிக மிக அயோக்கியத்தனமானதாக இருக்குது. அப்போது இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தான் அடுத்து ஒருத்தனுக்கு பண்ண வைக்கவே தோணாது. நம்ம சாத்தான குலத்தை பார்த்துட்டு வந்து கூட திருந்துவாங்கன்னு பார்த்தா திருந்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அதிகமாவே அஜித்துடைய மாடர்லாம் எப்படி வருது? அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னா இதை கடுமையாக்கப்படணும். ரெண்டாவது, இந்த போலீஸில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது ஒரு பொறுப்புன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க வந்து அந்த ஓவர் ப்ரெஷரில் வந்து சைக்கோத்தனமாக ஆயிடுறாங்கன்னு ஒரு டவுட் ஒன்று இருக்குது. என்னதான் மாறினாலும் சைக்கோத்தனமாக மாறினாலும் உங்களுடைய அறிவு எங்கே போகுது? உனக்கு ஒருத்தனை வந்து அடிக்கிறோம் செத்துருவான்னு தெரிஞ்சுதான் நீ அடிக்கிற நீ. அப்போது இந்த கவர்மெண்ட் இதை ஸ்டாப் பண்ணணும்னா ஒரு பக்கம் ட்ரைனிங் இது போலாம் கொடுக்கணும். ரெண்டாவது, சிவியரான ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது அடுத்து ஒருத்தன் பண்ணுறதுக்கு யோசிக்கணும். பொதுவாக இவங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, போலீஸ் பொறுத்த வரைக்கும் சாதாரண மக்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. கஸ்டடி டெத் ஆகிடும், இல்லை வந்து ஏதோ ஒரு சொல்லுவாங்க இல்லையா, அவனே விழுந்து அவனே வந்து கை கால் வச்சுக்கனா, எல்லாருக்கும் பாத்ரூமில் வந்து விழுந்துடுறாங்க, மாவு கட்டு போட்டுடுறாங்க. மாவு கட்டு ஒரு பக்கம் போடுறது சில பேருக்கு போடுறாங்க, அது போடட்டும். பட் இதுக்கெல்லாம் இந்த குற்றத்துக்கெல்லாம் பண்ணமான்னு கேட்டால், எனக்கு இவ்வளோ விஷயத்த நீ அடிக்கணுமா பேசணுமான்னு கேட்டால் ரொம்ப மோசமானது அது. ஸோ இந்த கவர்மெண்ட் அதுக்கு வந்து உரிய ஸ்டெப் எடுக்கணும். இப்போ இவங்களே சொல்லிட்டாங்க, கொலையும் சொல்லிட்டாங்க. இப்போ விரைவாக நீங்கள் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சு விரைவான நீதியை வந்து கொடுக்கணுன்றதான் நம்ம சொல்லக்கூடியது. இல்லை இதுக்காண்டி அடுத்த கட்ட நடவடிக்கை காவல்துறை சார்பாக என்ன இருக்கும்? இல்லை, காவல்துறை சார்பாக என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சஸ்பெண்ட்ல வந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த இப்போ அவனுங்க ஆல்ரெடி கைதிகள் தான் உள்ளவனுங்க, அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, என்ன அஃபென்ஸில் இருக்கானு கூட நமக்கு தெரியாது. அவனுங்க என்ன கைதி, அவனுக்கு என்ன குற்றம் பண்ணுறதானு கூட நமக்கு வந்து தெரியல. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த அஃபென்ஸ் பண்ணவங்களுக்கு அந்த கைதிகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரியல. இவங்களுக்கு சிவியரான ஆக்ஷன் வந்து எடுக்கணும். இவங்களுடைய மேலதிகாரமே நடவடிக்கை எடுக்கணும். இவங்களுக்கெல்லாம் வந்து சீஃப் யாரோ, அந்த சிறையினுடைய சூப்பர்வைசரோ இல்லை அடுத்த கட்டமாக இருக்கக்கூடியவங்க மேலேயோ கண்டிப்பாக நடவடிக்கை வந்து எடுக்கணும். ஏன்னா உனக்கு கீழே இருக்கிறவனும் ஒழுங்காக இருக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஸோ அந்த சுப்பீரியர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நம்ம சொல்லக்கூடியது.